தம்பி கதை கேட்க ரெடியா? பாப்பா கதை கேட்க ரெடியா? சரி, இப்போ என்னன்னா காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கும்ல, அதில் ஒட்டகம், குதிரை, கரடி, குரங்கு. பாப்பாவுக்கு பிடிச்ச குரங்கு. பாப்பாவுக்கு குரங்கு பிடிக்கும்ல? குரங்கு பிடிக்கும். குரங்கு எல்லாமே விளையாண்டுக்கிட்டே இருக்குது. அப்போது எல்லா விலங்குகளுக்குள்ளேயும் ஒரு போட்டி வைக்காங்க, யார் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு விலங்குகளாக போய் மேடையில் ஏறி ஒரு சில இது பாடுது, சில விலங்குகள் ஆடுது, சில விலங்குகள் எல்லாத்துக்கும் விளையாட்டு காட்டுது. அந்த மாதிரி அடுத்த திருப்பி யார் போய்கிட்டு இருக்கா அப்படின்னா குரங்கு மேலே ஏறினதும் ரொம்ப வேடிக்கையாக நிறைய வித்தையாக செய்யுது. ஆமாம், குரங்கு. அப்போ மித்த விலங்குகள்லாம் என்ன செய்யுது? அடாடா, குரங்கு எவ்வளோ அழகா எவ்வளோ வித்தை காட்டுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரித்து கை தட்டுறாங்க. அதை பார்த்து அதில் இருந்த ஒரு ஒட்டகம் என்ன செய்யுது? ஒட்டகம் எப்படிமா இருக்கும்? தம்பி ஒட்டகத்தில் ஏறி போயிருக்கீங்களா? ஒரு பார்க்கில் போனோம்ல, ஆமாம், அது மாதிரி பெருசாக இருக்கும். கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். முதுகு எப்படி இருக்கும்? கூன் போட்டு இருக்கும். அது என்ன செய்யுது? குரங்கு எல்லாரும் கைத்தட்டையும் குரங்குக்கு. உடனே இந்த ஒட்டகத்துக்கு ரொம்ப பொறாமை. என்ன இது, இந்த குரங்கு மட்டும் இவ்வளோ அழகாக செய்து எல்லாரும் இந்த குரங்கை மட்டும் பாராட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப அது என்ன செய்யுது? பொறாமப்படுது. உடனே அந்த ஒட்டகம் என்ன செய்தான்? நம்மளும் அதே போல் கைத்தட்டு வாங்கணும்னு சொல்லி மேடைக்கு ஏறி இதுவும் அதே மாதிரி குரங்கு மாதிரியே வித்தை செய்ய பார்க்கு. ஆனால் இதுக்கு கழுத்து உயரமாக இருக்குது, கூன் முதுகாக இருக்கா, அதால் எதுவுமே செய்ய முடியல. அது சும்மா வேணும்னே ஆடுறது மித்த விலங்குகளுக்கெல்லாம் பார்க்க சகிக்கலை. உடனே எல்லாமே கேலி பண்ணி சிரித்து அந்த ஒட்டகத்தை கல்லை வச்சு அடிக்காங்க. உடனே அந்த ஒட்டகம் ரொம்ப மனசு கஷ்டப்படுது. நம்ம நம்மளோட தனித்துவத்தை விட்டுட்டு அந்த குரங்கை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம செஞ்சதால தானே நம்ம இவ்வளோ பேர் கேலி பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருந்தி போச்சான். இந்த கதையில இருந்து தம்பிக்கு என்ன தெரியுது? யார் மேலேயும் பொறாமையே படக்கூடாது. நமக்கு என்ன வருதோ அதைத்தான் சிறந்த முறையில் செய்ய பழகணும். மித்தவங்க நல்லா செய்கிறாங்களே, ஐயோச்சோ நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எது வருதோ அதை என்ன செஞ்சிடணும்? எல்லாரை விட சிறப்பாக செஞ்சிடணும். என்னம்மா, பாப்பாவுக்கு கதை பிடிச்சதாம்மா? கதை அம்முக்குட்டிக்கு கதை பிடிச்சதா? தம்பிக்கு கதை பிடிச்சது. அம்முக்குட்டிக்கு பாப்பாவுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கல?